லாஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியில் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு ஸ்பான்சர்னு யாரும் கிடையாது. நாங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரிக்க SOS வந்துட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த மாதிரிக்கு குழந்தைங்க அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு. அது மூலயமா நாங்கள் போயிட்டு அவங்கள போய் பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு சில விஷயங்களை ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ பாப்பாவுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாப்பா வந்துட்டு எல்லாருமே 2 பேரும் இல்லாதனால கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு இல்லை, அவங்க அப்பா அம்மா ஆசைப்பட்டது வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் அவங்க படித்த ஸ்கூல்லேயே கண்டினியூ பண்ணிட்டேன்னு. என்னால் வந்துட்டு அந்தளவுக்கு இன்கம் சோர்ஸஸ் கிடையாது எனக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க SOS ஸ்பான்சர் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு பாப்பா அதே ஸ்கூல்லே அதே மாதிரி படிச்சுட்ருக்காங்க. அவங்க தான் இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு அவங்க ஃபீஸ்லாம் அவங்க தான் கட்டிடுறாங்க. அது இல்லாமல் பாப்பாவுக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் கிளாஸஸ் அதில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூலில் ஆனுவல் டே வைக்கும் போதெல்லாம் நான் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ்பேட் பண்ணியிருப்பேன். 2 வாரத்தில் இல்லை 3 வாரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். ஜாலியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் பார்த்துக்க பிடிக்கும். பெரிய பிள்ளையானோடனே டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். சின்ன பிள்ளைங்களோடலாம் இருக்கும்போது ஜாலியாக இருக்கும். இல்லாததுக்கு ஒரு பக்கம் பேரண்ட்டை கார்டியன் நாங்கள் ஹெல்ப் பண்ணாலும், இன்னொரு பக்கம் அவங்க வந்துட்டு ஒரு ஒரு பணமாக மட்டும் ஒரு உதவி பண்ணாமல் அவங்க வந்து ஃப்யூச்சரில் உங்களை மாதிரி கூட வரலாம். அவங்க வந்து அடுத்து வந்துட்டு இதே மாதிரிக்கு வந்து நீங்கள் எப்படி எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவங்க வளர்ந்து பெரிய ஆள் ஆனாங்கன்னா அவங்கள வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க.